செங்கோட்டையன் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அவருடைய தரம் தாழ்ந்து ஒரு தற்குறி கூட்டத்தில் போய் நின்று நானும் ஒரு அரசியல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக கடைசி காலத்தில் தன் தலையில் மண்ணவாரி போட்ட மாதிரி கிழக்கும் தெரியாமல் மேற்கும் தெரியாத ஒரு தற்குறி கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் போட தெரியாத ஒரு தற்குறி கூட்டம், ஒரு வரலாறு சொல்லாத ஒரு தற்குறி கூட்டத்தில் அவருடைய தலைவன் செங்கோட்டையன் கையாண்டது யார்? ஒரு விஜய் அவர்கள். விஜய் ஒரு 10 பேர் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு அவருக்கு துப்பு இருக்கா? ஒரு பத்திரிகையாளர் கூட சந்திக்க முடியாத விஜய் கட்சியில் போய் நானே இணையறங்கிறது, இதை வியப்பா பத்திரிகையாளர்கள் பேசுகிறது வேடிக்கையாக இருக்குது. என்ன செங்கோட்டை என்ன பெரிய மார்க்சியவாதியா? இல்லை மாசுத்தவங்களோட தத்துவத்தை உள்வாங்கி நிற்கிறாரா? இல்லை தமிழ் தேசிய அரசியல் உள்வாங்கி நிற்கிறாரா? இல்லை அவர் அந்த திராவிட தத்துவம் சொல்கிறாரே, இல்லை அந்த தத்துவத்தை வீதி வீதியாக விதைத்தவரா? ஒன்றுமுள்ள ஒரு பிழைப்புவாதி, ஒரு இந்த மண்ணில் ஒரு அரசியலை பிழைப்பாக கொண்ட ஒரு நாதாரி. அவரை பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்காக செங்கோட்டையன் விஜய் பக்கம் போயிட்டார், விஜய் பக்கம் செங்கோட்டையன் போயிட்டாருங்கிறது இது வியப்புக்குரியது. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நகைச்சுவையிலும் நகைச்சுவையானதுன்னு வச்சுங்களேன். ஒரு காமெடி பீஸை போய் பெருசாக அரசியல் மாற்றத்துக்காக முதல்ல விஜய்க்கு என்னங்க தத்துவம் இருக்குது சொல்லுங்க. விஜய் என்ன தத்துவார்த்தத்தில் நிற்கிறாரு? இந்த மண்ணில் தமிழ் தேசியம் திராவிடமே இது இரு கண்கள்ங்கிறாரே, அதற்கான ஒரு தத்துவார்த்தத்தை ஒரு 5 நிமிடம் பார்க்காம அவரால் விஜய் பேச முடியுமா? கருணாநிதி பெற்றெடுத்த புதல்வன் ஸ்டாலின் அவர்களுக்கு துண்டு சீட்டுனா இவர் பெரிய சீட்டு, அது தத்தினா இது அகட்ட, இது ஒன்றும் பெரிய ஒரு அறிவாளி கிடையாது. அது பேய்னா இது பிசாசு. கொள்கையும் இல்லை, கோட்பாடுகள் இல்லை, எதுவும் இல்லாத ஒரு தற்கூறு கூட்டத்தில் போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு. என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு? ஜெயலலிதா வீட்டில் இருக்க நாய் நிமிர்ந்து நிற்கும். அந்த நாய் நிமிர்ந்து நிற்கிற ஜெயலலிதா வீட்டில் இவர் என்ன நிலையில் இருந்தார் நீங்க பாக்குறீங்களா? டயர் நக்கின கூட்டம் தானே. என்னங்க தத்துவார்த்தமான ஆள் இவர் சொல்றீங்க? ஜெயலலிதா வீட்டில் மண்டியிடாத கூட்டம் யார் இருக்கான? நாயோட கேவலமான மண்டியிட்ட கூட்டம் போய் பெரிய ஒரு அரசியல் தலைவர், ஒரு தத்துவ ஞானி, ஒரு மார்க்சிய சித்தாந்தவாதி, அவர் எப்படி செங்கோட்டையன் போய் விஜயில போய் சேர்ந்துட்டாருன்னா, விஜயே தற்குறி தத்தி, நீ இதுல போய் செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு என்ன? ஜெயலலிதா வீட்டில் இருக்க கெட்டி போட்ட நாய்க்கு சமம். ஒரு என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்? நீ என்ன சொல்ல போறீங்க இளைஞர்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் நாம் தமிழர் கட்சி இருக்கோம், நாங்கள் மண்ணை பற்றி பேச முடியும், மலையை பற்றி பேச முடியும், கடலை பற்றி பேச முடியும், மண் வளத்தை பற்றி பேச முடியும், எல்லாத்தையும் எங்களால் பேச முடியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்கள் சொன்னது அதவே அப்படியே சீட்டிங் போட்டு வச்சிருந்தது யாரு? விஜய். அவர் சொல்றார் இன்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது. முதல்ல தன் கட்சிக்கான தனித்த தத்துவார்த்தமான கோட்பாடுகளை சொல்லுங்க, பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க, மக்களுக்கான பொதுக்கூட்டத்தினுடைய ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுங்க, அரசியல் நெறியை கற்றுக் கொடுங்க. எதுவும் தெரியாது. 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலை வச்சிருக்க திராவிட கட்சிக்கு எதிராக நானும் திராவிடம் தான், அந்த திராவிடத்தை நான் ஆதரிக்கிறேங்கிறது இவர் என்ன மாற்ற கொண்டு வந்துட முடியும்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். மாற்று என்பது என்னங்க? தமிழ் தேசிய அரசியல் ஒன்றே, அதுவே மாற்று. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுனா சாதி மதங்களால் பிரிந்து கிடந்த தமிழர்களை மொழி என்ற ஒற்றை அடிப்படையில் ஒரே புள்ளையில் நிறுத்துகிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அது மாற்று. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக வீதி வீதிக்கு சாராய கடைகளை திறந்து இந்த மக்களை நாசப்படுத்திய திராவிட கட்சிகளுக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியலே ஒரே தீர்வு என்று சொல்லுகிற சீமான் ஒரு மாற்று. மீனவர் பிரச்சனைகளை சுத்தி திராவிட கட்சிகள் கடிதம் எழுதும் பொழுது அந்த கச்சத்தீவை மீட்பேன், தனியாக கடற்புலிகளை கட்டமைப்பேன் சொல்வது சீமான் சொல்வது ஒரு மாற்று. தனி ஈழமே என்று ஒற்றை நோக்கோடு தேசிய தலைவர் பிரபாகரன் கொள்கையை கையாண்டு அந்த கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி தமிழீழ விடுதலை புலிகள் ஏந்தியது ஆயுதம், தமிழ் தேசிய இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் ஏந்திருப்பது அறிவாயுதம் என்று சொல்லுகிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாற்று. திராவிடத்திற்கு எதிராக தமிழ் தேசிய அரசியல் என்றால் ஒரு மக்கள், ஒரு மொழி பேசுகிற மக்கள், இந்த நிலத்தில் வாழுகின்ற மக்கள், அவர்கள் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட மக்கள், கலை இலக்கியம் பண்பாடுகளை கொண்ட மக்கள், அது மொழி, அந்த மொழி எங்கள் மொழி, அது தமிழ், அந்த தமிழ் என்பது தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான அரசியல், தமிழர்களுக்கான ஒரு கட்டமைப்பு என்பது அதுதான் தமிழ் தேசிய அரசியல் என்பது சொல்லுவது சீமானுடைய மாற்று. அப்ப திராவிடத்திற்கான மாற்று அதற்கு என்னன்னு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். விஜயை சொல்லுங்க, திராவிடத்தை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. திராவிடத்திற்கென்று கலை இலக்கியம் இருக்கிறது, திராவிடத்திற்கென்று பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறது, திராவிடத்திற்கென்று மொழி இருக்கிறது, திராவிடத்திற்கென்று நிலைமை இருக்கிறது என்று அவர் ஒரு 5 நிமிடம் பேச சொல்லுங்க பார்ப்போம். 5 நிமிடம் பேச சொல்லுங்க. அப்ப இல்லாத திராவிடம் என்பது இந்த மண்ணில் மாற்றுமொழி பேசுகிற மக்கள் தமிழர்களை துண்டாடி அவர்கள் நிலங்கள் வளங்களை சுரண்டி இந்த மண்ணில் உண்டு கொளுத்துகின்ற கூட்டம் கொண்டு வந்த அந்த திராவிடம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது. திராவிடம் என்பது ஒன்றுமல்ல. தென்னிந்தியாவில் உள்ள அந்த மொழிகளும் அந்த நிலங்களும் தான் திராவிடம் என்றால் ஏன் மலையாளிகள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை?
தென்னிந்தியாவில் நிலப்பரப்பு திராவிடம் என்றால் ஏன் கன்னடம் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? தென்னிந்தியாவில் உள்ள திராவிடம் தான் இந்த நிலப்பரப்பு என்றால் ஏன் தெலுங்கர்கள் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? அப்ப தாய் தமிழகத்தில் மட்டும் ஏன் திராவிடம் என்பது கோலைச்சப்பட்டிருக்கிறது? அப்ப மாற்றுமொழி பேசுகிற மக்கள் தமிழர்களை ஆள்வதற்கு கொண்டு வந்த அந்த ஆயுதத்தை கருவறுப்பதற்கு மாவீரர் நாளில் இன்று நாங்கள் சாதி மதங்களை கடந்து தமிழர்களாக தமிழ் குடிகள் நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம். இந்த திராவிடத்தை தூக்கி எவர் வந்தாலும் சரி, எங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் வந்தாலும் சரி, நாங்கள் கருவறுப்பது என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கான வளர்ச்சியை நோக்கி கொண்டு சொல்லும் தத்துவமே தவிர ஒருபோதும் இந்த மண்ணில் திரை கவர்ச்சி, மது, சூது, அதோடு சேர்ந்து இலவசங்கள், ஆடு மாடு கோழிகளை கொடுத்து பை கொடுக்குறேன், வீடு கட்டித்தரேன் போன்ற இலவசங்களை கொடுத்து மீண்டும் இந்த மண்ணில் கோலைச்சு விடலாம் என்றால் விஜய் அவர்கள் ஒருபோதும் இந்த மண்ணில் நடமாட முடியாது. விஜயனுடைய அரசியலை நாங்கள் கருவறுப்போம் என்பதை இந்த மாவீரர் நாளில் நாங்கள் கட்டியெழுப்பி சத்தியம் செய்து சொல்கிறோம். திராவிடத்தை கருவறுப்போம், தற்குறி அரசை கருவறுப்போம், இந்த இந்திய தேசிய அரசியலை கருவறுப்போம், தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்பதை தான் இந்த மண்ணின் வரலாறை தவிர தற்குறி செங்கோட்டையன், ஆகாத செங்கோட்டையன், விளைவோன செங்கோட்டையன், ஜெயலலிதா வீட்டில் நக்கி பிழைச்ச செங்கோட்டையன் அவருடைய அரசியலை என்பது உங்களை மாதிரி ஊடகவாதிகள் பேசுவது என்பது ஒரு வெக்கக்கேடானது, வேடிக்கையானது, இழிவானது, அசிங்கமானது, அவமானமானது.